நைட்டு ஃபுல்லா நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல. நல்லா குளுகுளுன்னு இருக்கவும் நம்மளும் தூங்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் வெளியில போற மாரி இருந்ததா, அதனால எந்திரிச்சதுமே அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு டீ மட்டும் போடலான்னு நெனச்சேன். இப்ப டைம் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இந்த குடை தேடுறதுக்கே எனக்கு பாதி நேரம் ஆயிப்போச்சு. எந்த மூலையில வச்சேன்னே தெரியல. லாஸ்ட் வர கொடையவே காணோம். சரி எங்கிட்டோ போம்போதே நல்லா சரியான டிராஃபிக்கா இருந்தது. நமக்கு வேற பசிச்சிருச்சா, சரி சாப்பிட்டு போலான்னு பக்கத்துலயே ஹோட்டல்ல சாப்பிட போனோம். போனதுமே பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு பொங்கலே பிடிக்காது. ரொம்ப நேரமா ஐயய்யோ! அவசரப்பட்டுட்டோமே! நல்லா இல்லைன்னா செல்வா வேற திட்டுவான்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் சாம்பாருக்கும் பொங்கலுக்கும் செம்ம டேஸ்ட்டா இருந்தது. செல்வா பூரி ஆர்டர் பண்ணியிருந்தான். இன்னைக்கு போன வேலை நல்லபடியா முடியுமான்னு எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருந்தது. காலையிலேயே மாதா மட்டும் சண்டை போட்டு தான் போனேன். ஏன்னா ஒரு 2 நாளா இதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஹாப்பியாவே முடிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணேன். நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பூச்செடி கண்டிப்பா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்தேன். வெளியிலேயே பூச்செடி போட்டிருந்தாங்களா, சரி எனக்கு செவ்வந்தி வாங்கினது ஆசை. அது ₹200 சொன்னாங்க. ரோஸ் கன்று ₹100. சரி செல்வா பத்திக்கு ரோஸ் வாங்கிக்கோ, இன்னொரு நாள் செவ்வந்தி வாங்கிக்கலான்னு சொன்னேன்னா ரோஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி. சொல்ல முடியாத அளவு நினைக்க ஹாப்பி. இன்னைக்கு நேராக அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் தீரன், சுகன்யா, பாத்திமா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. பை பாய்.